இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்னடா சோலோ லெவலிங்க காப்பி பண்ணி ஒரு அனிமி எடுத்து வச்சிருக்கீங்க, ஒரு அளவே இல்லையாடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம டாம் ரைடர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி வந்து இருந்துச்சு. ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரை பார்த்தா என்னடா அது சோலோ லெவலிங் அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க அது மாதிரி தான் இருக்குது கைஸ். அது என்னங்கிறத பற்றி நான் ரிவ்யூ கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். அந்த ட்ரெய்லரை நம்ம வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம சோலோ லெவலிங் எப்படி இருக்குது, இந்த டாம் ரைடர் கிங் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு ஒரு லைக் மட்டும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கு போட்டு விட்டுருங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ். வணக்கம். வணக்கமே வம்பா இருக்கு. நம்ம ட்ரெய்லர் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு டஞ்சனை காட்டுறாங்க. அது வந்து ஒரு ஏ கிரேட் டஞ்சன் மாதிரி தெரியுது. அது பாத்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் அப்பர் லெவல் டஞ்சனா இருக்கும் தான் நினைக்கிறேன். நம்ம சோலோ லெவலிங்ல எப்படி வந்து நம்ம சஞ்சுன் போயிருப்பாரோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்து இந்த ஹீரோ போற மாதிரி காட்டுறாங்க. இவரால் அந்த மிருகத்தை வந்து சமாளிக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவர் வந்து இந்த ஒரு பணக்கார ஒருத்தவர் தான் இவரை வந்து அமுச்சு விட்டுருப்பாரு. அது வந்து சாதாரண டஞ்சன் தான், அதில் போயிட்டு நீ பண்ணி அதை கொண்டுட்டு வா, உனக்கு காசு நிறையா தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது காட்டுவாங்க. எதனால் அது துரோகம் செஞ்சாங்கிறது அது ரிவீல் பண்ணலை. நம்ம ட்ரெய்லரை வச்சு புரிஞ்சுக்க வேண்டியதான். ஆனால் அது வந்து எப்படின்னா வந்து அந்த ஆள் ஒரு கெட்டவங்கிற மாதிரி காட்டுவாங்க. பணக்காரங்கிறது கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி. இவரால் அதை சமாளிக்கவே முடியல. நம்ம ஹீரோனால் கத்தியை வச்சு எப்படி இப்படியே அடித்து பார்க்குறாரு. இவருக்கு எந்த பவரும் இல்லாத மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் வந்து ஓரளவு பவர் இருக்கும். இந்த ஹீரோவுக்கு வந்து ஓரளவு பவர் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் நம்ம சோலோ லெவலிங் சஞ்சினோவுக்கு சுத்தமாக பவர் இல்லாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இவருக்கு ஓரளவு பவர் இருக்குது. அதனால் அதுலேயும் வந்து இவரை கொல்ற மாதிரி போனோடனே உங்களை விடவே மாட்டேன்டா, அவங்கள வந்தாது நான் கொல்லுவேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஹீரோ வந்து சுத்தமாக சாகுற நிலைமைக்கு போனோடனே அந்த ஒரு பவர் ஆக்டிவேட் ஆகும். ஒரு காக்கா வந்து பேசும், இது மாதிரி நான் உனக்கு பவர்லாம் நிறையா தரேன், நான் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சேர்ந்தே நம்ம போராடுவோம் அப்படின்னோடனே ஒரு மியூசிக் ரைஸ் ஆகும் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து சோலோ லெவலிங் பார்க்க முடியலப்பா, என்னால் சோலோ லெவலிங் வரல, அதுக்கு பதிலாக எனக்கு சோலோ லெவலிங் மாதிரி ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இந்த அனிமியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அச்சஸ்லாம் அப்படியே எடுத்து வச்சுருந்தாலும் நம்மளுக்கு சோலோ லெவலிங் எப்படியாவது பார்த்தாகணுமே அப்படிங்கிற வெரியன்ஸ்க்குலாம் நம்மளுக்கு இதை பார்த்தா நம்மளுக்கு ஒரு இதாகும். தமிழ் டப்பிங்கில் வருமானு கேட்டால் அது வரதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் நினைக்கிறேன். இவர் கடைசியில் அந்த பவரை யூஸ் பண்ணி 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுறாரு. திரும்பி அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு அந்த பவர்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகி அந்த பவரை வச்சு கெயின் பண்ணி அதிக பவரை வந்து அவர் கெயின் பண்ணுறாரு. கெயின் பண்ண அடுத்த நிமிஷமே 8 வருஷம் திரும்பி அந்த நாள் வந்தோடனே அவனையும் போட்டு கொள்றாரு. அதுக்கு அடுத்து அந்த மிருகத்தையும் கொள்றாருங்கிற மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருந்தாங்க. இந்த அனிமியோட ட்ரெய்லர் பார்த்தாலே ஒரு சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி என்னங்கிறத பற்றி நம்ம அந்த டீட்டெயில்ஸாக இந்த இதில் பார்த்தா தான் புரியும். அனிமி வந்ததுக்கு அப்புறமாட்டி ஒரு சூப்பரான ஹீரோயினா அதே மாதிரி ஹீரோயினை போட்டிருக்காங்க. அதான் என்னன்னு தெரியல. அப்படியே ஏன்டா ஒரு காப்பி பண்ணிருக்கீங்க, ஏன்டா சுத்தமாகவே காப்பி பண்ணி அப்படியே போடுவீங்களாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஹேர் கலர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஆனால் அதளவுக்கு அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த திரும்பி அந்த பவரை வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த மிருகத்தை கொன்று அவரோட இதை போக்குற மாதிரி காட்டி ட்ரெய்லரை முடிச்சிருப்பாங்க. இது மாதிரி டாம் ரைடர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லரோட எண்டிங்கில் போட்டிருப்பாங்க. நம்ம எல்லோரும் இந்த அதாவது சோலோ லெவலிங்கை தவிர எந்த அனிமி நான் பார்க்க மாட்டேன்டா அப்படிங்கிறப்பாங்களே, அந்த அனிமி ஃபேன்ஸுக்கெலாம் அதை ஷேர் பண்ணி விடுங்க. சோலோ லெவலிங்கே வந்திருந்தாலும் அதே மாதிரி இந்த ஒரு அனிமியுமே சோலோ லெவலிங் அளவுக்கு ஹைப் ஏற்றுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராகவே இருக்குது ட்ரெய்லரை பார்க்க போனால். இதே மாதிரி ஆனால் நம்ம கொரியன் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சோலோ லெவலிங் வந்த உடனே டாப்பில் இருந்தது நம்ம சோலோ லெவலிங்கை தவிர எந்த மாங்காவுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அங்கே கொரியாவில் சோலோ லெவலிங் வந்ததும் போதும் எக்கச்சக்கமான சோலோ லெவலிங் மாதிரியே காப்பி அடித்து மாங்காவை ரெடி பண்ணதில் ஒரு 10-15 இதுக்கிட்ட வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியே காப்பி பண்ணி அதே பவர் அதே மாதிரியே என்னமோ அது மாதிரி அச்சஸ்லாம் செஞ்சுருப்பாங்க. இப்போ அந்த காமிக்லேருந்து வரது தான் இந்த அனிமி அடாப்டேஷனு. ஓகேவா, புரிஞ்சுக்காங்க. நம்ம சோலோ லெவலிங் அளவுக்கு இருக்குமா அப்படின்னா கம்மி தான். ஏன்னு தெரியுமா, நம்ம சோலோ லெவலிங்கை தவிர எந்த அனிமியுமே அதை காப்பி வந்து பீட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லணும். நம்ம சோலோ லெவலிங் அளவுக்கு தான் அந்த அனிமி வந்தாலுமே செக் அவுட் பண்ணி பார்க்க விருப்பமாக இல்லவங்க மட்டும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரோ இதெல்லாம் காப்பியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ப்ரோ, நான் ஒன்லி சோலோ லெவலிங் தான் ப்ரோ அப்படின்னா இது சோலோ லெவலிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போட்டு போங்க. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நிறைய அனிமி அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது 1 by 1 போட்டு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் தான் உங்கள் அனிமி பாய் தமிழ். பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி.